வணக்கம், வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். பலாக்காயை வச்சு சூப்பர் டேஸ்ட்டில் சில்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பலாக்காய் எடுத்துக்கலாங்க. சைஸ் பார்த்திங்கன்னா சின்னது இல்லை, பெருசு இல்லை, மீடியம் சைஸ். கத்தியில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தோலை க்ளீனாக சீவிக்கலாங்க. தோல் சீவன பலாக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பலாக்காயை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு பலாக்காயும் 70% குக் ஆகிடுச்சுங்க. இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வேக வச்ச பலாக்காயை சூடாக ஆறுனதும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க. 4 டீஸ்பூன் சோள மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாங்க, விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பட் முட்டை சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்ம கலந்து வச்சுருந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை சேர்க்கலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே பலாக்காயோட நல்லா கூட்டாயிருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பொரிக்கிறதுக்காக கடாயில் தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பலாக்காயை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கோங்க பலாக்காயை. அதனால் எண்ணெயில் 3லிருந்து 4 நிமிஷத்தில் குக் ஆயிருங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. கலர் கூட நல்லா வந்திருக்கு. நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம். கலருக்காக வேறு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கல. பாருங்கள், இந்த மாதிரி செய்கிறப்போ நல்லா சவுண்டு கேட்குங்க. அப்போ சில்லி நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு மீனிங்க. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம வீட்டிலையே சூப்பர் டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஜாக் ஃப்ரூட் 65 குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம அடுத்த பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கன் 65 ஈக்குவல் டு ஜாக் ஃப்ரூட் 65ன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சேம் டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சைவ பிரியர்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இனிமேல் சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.